ஹலோ டியர்ஸ், இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்க போது. ஸோ யாருக்கு அப்படின்னா, நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போது. நம்ம சேனலில் 2 விதமான அனலைஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம், 4 ஹவர் வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி இன்ட்ராடே கான்செப்டாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட் எந்த கீ லெவல்ஸுக்கு இருக்கும், ஸோ எங்கேருந்து கீழே வரும் அப்படின்ற ஒரு கீ லெவல்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஃப்ரீ டெலகிராம் சேனலில் நம்மளுடைய டிசிபி ட்ராப் ரெஃபரன்ஸ் கான்செப்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை வச்சு நிறைய பேர் ட்ரேட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். என்னுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலே வந்து பார்த்திங்கன்னா டிசிபி சிக்னேச்சர் செட்டப்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செட்டப் இருக்குங்க. எப்போல்லாம் அந்த செட்டப் வருதோ, ஸோ அந்த கீ லெவல்ஸை வந்து மார்க்கெட் வந்து 100% வந்து ரீச் பண்ணுங்கள். அதுவும் எப்படின்னா, பை சைடாக இருந்தால் ஒரு ஸ்கை ராக்கெட் மூமெண்டமாக போகும். ஸோ டவுன் சைடாக இருந்தால் ஒரு வாட்டர்ஃபால் க்ராஷாக அந்த லெவலை வந்து ரீச் ஆகுங்க. ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கீ பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான அடிஷ்னல் திங்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ETH ஸோ மிகப்பெரிய ஒரு ஸ்கை ராக்கெட் மூமெண்டம் போகுது, அதாவது ட்ரேடிங் பர்பஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஸோ இது எப்படி போகும், எங்கேருந்து போக வாய்ப்பு இருக்குது, எது வரைக்கும் போகும் அப்படின்ற என்னுடைய டிசிபி சிக்னேச்சர் செட்டப்னுடைய ஒரு சீக்ரெட் லெவல்ஸை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ டெலகிராம் சேனல். இதுக்கான அஃபிஷியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அனலைஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான கிரிப்டோ மார்க்கெட்னுடைய ரிஸ்க் டிஸ்க்ளைமருங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஸோ எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் கிரிப்டோவில் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் ஆர் கீ லெவல்ஸ் சார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஸோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் மார்னிங் வந்து டிசிபி சிக்னேச்சர் செட்டப்பை வச்சு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ண லைவ் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே ஒரு முக்கியமான கோட்ஸுங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட்ஸ். என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அனலைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரிடிக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரிடிக்ஷனை பண்ணக்கூடாதுங்க. ஆக்சுவலாக ஆன்டிசிபேட் தான் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஆன்டிசிபேட்னா என்ன, ப்ரிடிக்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்றது ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ ப்ரிடிக்ஷன்னா பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும், ஸோ இங்கேருந்து கீழே வரும் அப்படின்னு மட்டும்தான் அனலைஸில் சொல்லுவாங்க. பட் அவங்களே அந்த விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. பட் ஆன்டிசிபேட்ன்றது என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா என்று சொல்லுவது முக்கியம் இல்லைங்க. அதில் நீங்கள் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ரிவார்ட் கிடச்சிருக்கு, உங்களுக்கான என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கோட்ஸோட நம்ம அனலைஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போது எத்திரியமுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2317 வருது. ஸோ என்னுடைய டிசிபி சிக்னேச்சர் செட்டப் ஜோன்னு கூட சொல்லலாம். இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 2414 அந்த ரேஞ்சு வரைக்கும் ப்ரைஸ் உள்ளே வந்து ஏறினாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஜோனை வந்து ஏன் ரீச் ஆனோம் அப்படின்ற பல லாஜிக் வந்து இருக்குது. அதனால தான் சொன்னேன், இது என்னுடைய ஓன் டிசிபி லாஜிக் சிஸ்டம். ஸோ எப்போல்லாம் டிசிபி சிக்னேச்சர் செட்டப் ஜோன் வருதோ, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்கை ராக்கெட் மூமெண்டமில் இங்கே வந்து ப்ரைஸ் போகுங்க.
சரி, ஓகே, இதை வச்சு தான் நாங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம் எங்களுடைய ப்ரைவேட் டெலகிராம் சேனலில். ஸோ அது வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பெய்ட் குரூப். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுறேன். இல்லை உங்களுக்கு யாராவது அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்க ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ டேட் வந்து பார்த்துக்கோங்க, ஏப்ரல் வந்து 27. ஸோ அதில் வந்து 4:30 மணிக்கு 4:32க்கு வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் திங்க் அபவுட் த செல் சைடுங்க. ஸோ செல் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ ETH வந்து ராக்கெட் மூமெண்டம் நடைபெறும் ஸோ அப்படின்றத போட்டிருந்தேன். ஸோ இதில் முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ட்ரேடர்ஸ். ஸோ ராக்கெட் மூவ் நடக்குதுன்னா மார்க்கெட் வந்து அப்படியே நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் ஃபுல்லாக மார்க்கெட் மேலே தான் ஏறப்போகுது அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நினச்சிக்குவாங்க. இல்லை லாங் ட்ரேடு பொசிஷனல் ட்ரேடு எடுக்கிறவங்க நினச்சிப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி முழுக்க இன்ட்ராடே பர்பஸ்க்காக தான். என்னுடைய TCP சிக்னேச்சர் செட்டப் வந்துச்சு அப்படின்னா 1 or 2 டேஸ்க்குள்ளவே அது முடிஞ்சிருங்க. ஸோ மோஸ்ட்லி இன்ட்ராடே கான்செப்டுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஹை ப்ராபபிலிட்டியான செட்டப்புங்க. என்னுடைய ட்ரேடிங் செட்டப்பில் பவர்ஃபுல்லான இந்த ட்ரேட் செட்டப்புங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4:30க்கு ஸோ மார்னிங் என்னுடைய ப்ரைவேட் குரூப்பில் ஸோ கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ என்ட்ரி லெவல் எவ்வளோ டார்கெட் போவோம், ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்றது எல்லாமே நான் வந்து என்னுடைய ப்ரைவேட் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கான ரிசல்ட்டினுடைய ஒரு போஸ்ட்டு தாங்க. ஸோ அந்த ரிசல்ட் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம், ஸோ எது வரைக்கும் போச்சு, நம்ம எங்கே எக்ஸிக்ட் ஆகணும், எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்ற ஒரு வியூ வந்து பார்த்துருப்போம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிதுங்க. அதாவது 3:20 மார்னிங், ஏர்லி மார்னிங் 3:20 கிடச்சிதுங்க. பட் நான் இந்த லெவல் வந்து பார்க்கல. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். 4:30 அந்த மாதிரி பார்த்தேன் என்னுடைய ப்ரைவேட் டெலகிராம் குரூப்பில். ஸோ இந்த ட்ரேட் செட்டப் தான் கொடுத்துருப்பேன். 2365க்கு கீழே வந்தால் பையிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து 5:55 6 o'clock வந்து அந்த லெவல்லே வந்து ரீடெஸ்ட் வந்து கொடுத்துச்சிங்க. சரி, ஓகே, டார்கெட் வந்து நாங்கள் ரீச் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மூமெண்ட் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம லைவாகவே ஒரு லைவ் ரிப்ளே வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த கீ லெவல்ஸ் தான் 3:20 AM. ஸோ என்ட்ரி எடுத்ததுலேருந்து போவோம். ஸோ 5 o'clock ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் வந்து ஸோ 2366. ஓகேங்களா. ஸோ 60 அந்த மாதிரி மறுபடியும் வந்துச்சு. நமக்கு இந்த இடத்துல ட்ரேடிங் என்ட்ரி பாயிண்ட்டாக கிடச்சிது. ஸோ மார்க்கெட் பாருங்கள், இதாங்க ஸ்கை ராக்கெட் மூமெண்டம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த லெவலில் வந்து ரீச் பண்ணும்போது அந்த மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது தாங்க அந்த ஸ்கை ராக்கெட் மூமெண்டம். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த 4:15 போனேங்க. ஸோ எப்போ வந்து என்னுடைய ட்ரேடிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ நாங்கள் ட்ரெயிலிங் பண்ணிகிட்டே போவோம். ஸ்டாப் லாஸை வந்து மாற்றிக்குவோம். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நான் ஸ்டாப் லாஸை வந்து இந்த இடத்துக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 2377. ஸோ நீங்கள் ட்ரெயிலிங் பண்ணிக்கிட்டதுனால ஒன்று டார்கெட்டிங் வந்து ரீச் ஆகணும். ஸோ இது மஸ்ட்டாக இந்த லெவலுக்கு ரீச் ஆகணும். ஸோ இன்னும் ரீச் ஆகல. ஓகே, என்னுடைய ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சிங்க. ஸோ இது வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கிடையாது. ஸோ லைவ் மார்க்கெட்டு தாங்க. ஸோ அதுக்கான என்னுடைய ட்ரேடிங் ரூமில் இருந்தவங்க, ஸோ என்ட்ரி எடுத்தவங்க எக்ஸாக்டாக என்ன ப்ராஃபிட் ரிசல்ட் வந்திருக்குன்றதை பாருங்கள். அதாவது ஆக்சுவலாக இதனுடைய ஃபுல் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ ஃபுல் டார்கெட் ரீச் ஆகலை. ஸோ ஒரு
80% 60% அந்த ரேஞ்சில் ட்ரையல் எஸ்எல் ஹிட்டாக வந்தனால ஸோ அதனுடைய ரிசல்ட்டு தாங்க. ஓகேங்களா, ஒரு சில பேர் கிட்ட அங்கே போனோடனே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட்டுக்கான ஒரு லைவ் ப்ரூஃப் தாங்க நீங்கள் இப்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்க. ஸோ இந்த சேனலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கிடையாதுங்க. ஸோ எல்லாமே லைவ் மார்க்கெட் அப்டேட். சரி, ஓகேங்க, இப்போது அனலைஸ்குள்ளே போயிடுவோம். இப்போது ப்ரைஸ் டிசிபி சிக்னேச்சர் செட்டப் படி ப்ரைஸ் இந்த லெவலுக்கு போனங்க. ஸோ பட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு போல். ஸோ ஃபெயில் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இந்த லெவலுக்கு போவாதா அப்படின்றது கிடையாது. ஸோ ஃபர்தர் மொமெண்டம் லிக்விடிட்டிக்காக சம் கான்செப்டுக்காக ஏதோ ஒன்று மார்க்கெட் கீழே வந்துருச்சுங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய சிக்னேச்சர் செட்டப்பில் டார்கெட் போலனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஏன் அப்படின்னா எனக்கு நீங்கள் வச்சு பாருங்கள், இங்கேருந்து ப்ரைஸ் மூமெண்டம் நடந்துச்சுன்னு வச்சிங்களா, எனக்கு ரிவார்ட்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நான் இங்கேருந்து எடுக்கும் போதே கிட்டத்தட்ட எனக்கு 1:4 வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் கீழே வந்துட்டு எனக்கு திருப்பவும் இங்கே போவுங்க. ஸோ இதுதான் என்னுடைய சிக்னேச்சர் செட்டப். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த வீடியோவில் சொல்கிற கீ லெவல்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2415ங்க, 2415. ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் மார்க்கெட் வந்து 100% ரீச் ஆகும். இது எந்த சாக்கு போகுமே கிடையாது, அது எங்கே போனாலும் சரி. ஓகே, இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு லெவல் தாங்க. ஆக்சுவலாக என்னுடைய மெயின் டார்கெட் ரெண்டாவதாக எது வரைக்கும் இது வந்து போகலாம் போகாமே இருக்கலாம். ஸோ அது எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ எனக்கு வந்து 415ங்க. ஓகேங்களா, 2415 வந்து ஸோ கன்ஃபார்ம் லெவல்ஸ். ஸோ இன்னும் அதனுடைய புஷ் மொமெண்டம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஸோ 2435ங்க. ஸோ இது வரைக்கும் மொமெண்டம் வந்து மோஸ்ட் ஆஃப் தான் இருக்கும். இது ஃபைனல் டார்கெட். ஸோ அதுக்கப்புறமா மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா டார்கெட். பட் என்னுடைய பொசிஷன் வந்து நான் ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னா நான் இந்த லெவல் ஷார்ப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோங்க. ஸோ எப்போ என்னுடைய டிசிபி சிக்னேச்சர் செட்டப் வருதோ அந்த லெவலை மேக்ஸிமம் இது பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் யாராவது ட்ரேட் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் இந்த லெவலுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மேலே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ட்ரெயிலிங் பண்ணிட்டே போங்க. ஸோ ட்ரெயிலிங் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எடுத்தோடனே நீங்கள் ட்ரெயிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா இந்த லெவல் வந்துச்சுன்னா உங்களுடைய ட்ரேடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொடுத்தது வந்து கீ பாயிண்ட்ஸ் தாங்க. ஸோ இந்த ஜோனுக்கு ப்ரைஸ் வரும். ஸோ எப்படி வரும்ன்றதை சொல்கிறேன். ப்ரைஸ் பொதுவாக மார்க்கெட் ஒரு மொமெண்டம் இப்படி வரும், அரைச்சி வரும், இப்படி வரும். ஸோ எப்படியோ ஒன்று வந்துட்டுருக்கோங்க. ஸோ அதாவது மெர்சி மூவில் வந்துட்டுருக்கோம். பட் எப்போல்லாம் டிசிபி சிக்னேச்சர் ஜோன் இருக்கோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக் பிளேயர்ஸ், ஸோ வேல்ஸுங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கவங்க. ஸோ அங்கே அவங்களுடைய கீ லெவல்ஸ் இருக்கிறதுனால மேக்னெட் மாதிரி ப்ரைஸ் புஷ் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா பொதுவாக ப்ரைஸ் அதாவது நான் இங்கேருந்து பை சொல்லலைங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கான பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் என்ட்ரியே எடுக்கணும். ஸோ நிறைய பேர் என்ட்ரியை எடுத்துகிட்டு எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எங்கே டார்கெட்டு போகும் அப்படின்னு தெரியாமல் நடுவில் முடிச்சுட்டு எல்லா யூடியூபோ எல்லா டெலகிராம் குரூப்லேயும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ண வேண்டாம். உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரேடிங் டிசிபி லாஜிக் சிஸ்டத்தில் வரணும் அப்படின்னா ஸோ ப்ரைவேட் டெலகிராம் குரூப் இருக்குது, நீங்கள் அதிலே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து என்னுடைய ட்ரேட் செட்டப் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். ஸோ அதுக்கான அஃபிஷியல் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ப்ரைஸ் எப்படி போகும் அப்படின்னா ஸோ நமக்கு இங்கே பை செட்டப் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பீடு மொமெண்டம் தாங்க இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப அரைச்சிக்கிட்டே போகாது. இந்த இடத்துல ஒரு
பை மொமெண்டம் ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி மொமெண்டம் வந்து நடைபெறுங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் எங்கே வரும், எப்படி வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடச்சிருச்சு. பட் உங்களுக்கு எங்கேருந்தும் மேலே போகலாம் அப்படின்ற ஒரு கீ பாயிண்ட்ஸும் கொடுத்துருங்க. ஸோ நான் இது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எண்டில் கொடுக்குறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல். ஸோ இது என்னுடைய அட்வைஸ் கிடையாது. நீங்கள் ட்ரேட் பண்ண என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ட்ரியை நம்ம எடுங்க. ஓகே, என்னுடைய அனலைஸ் படி வந்து பார்த்திங்கன்னா இப்போது மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டுருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தூரம் ஃபால் நடந்துச்சு. ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து லிக்விடிட்டி வேணும் கீழே போகிறதுக்கு. ஸோ கீழே போகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸோ லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணுது. ஸோ இங்கேருந்து புஷ் பண்ண செல்லர்ஸ் இங்கே ப்ரெஷர் வந்து கம்மி ஆகிடுச்சிங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பையர்ஸ் அப்சார்ஷன் பண்ணுறாங்க, செல்லர்ஸும் அப்சார்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா செல்லிங் ஆல்ரெடி வந்துருச்சுங்க. ஸோ இந்த செல்லிங்கில் பவர்ஃபுல்லான டிசிபி சிக்னேச்சர் செட்டப் இங்கே இருக்கிறதுனால இது மேக்னெட் மாதிரி இழுக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் எவ்வளோ தான் ஃபர்தர் மேலே போனாலும் இந்த லெவல் ரீச் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ மார்க்கெட்டுக்கு ப்ரீவியஸாக ஒரு லிக்விடிட்டி லைன் இருக்கும். ஸோ லிக்விடிட்டி லெவல் இருக்கும், இல்லைனா புதுசாக க்ரியேட் பண்ணுங்க. ஸோ இப்போது ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. இப்போதைக்கு இந்த லெவல் தாங்க க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன். இந்த சைட்வேஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி போகலாங்க. ஒரு விஷயம், ஆக்சுவலாக என்னுடைய ட்ரேட் செட்டப்பில் 10 விதமான ட்ரேட் செட்டப் வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி கொடுக்காது, நான் ஒரு 3 செட்டப் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரேட் எடுக்கலனாலும் பரவாயில்ல. பட் நீங்கள் உங்களுக்கு பிகினராக இருக்கீங்கன்னா நம்ம ப்ரைவேட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது சைட்வேஸ். ஸோ இந்த லெவலை ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லெவல் 50%க்குள்ளே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ ஃபர்தர் மொமெண்டம் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரலாம். ஓகேங்களா. ஸோ நான் 2 கான்செப்டை தான் சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா மறுபடியும் இது சைட்வேஸ் ஜோன். ப்ரைஸ் கீழே போகிற மாதிரி கொண்டு வந்துட்டு மறுபடியும் இங்கே வந்து ஒரு லெவல்ஸை வந்து க்ரியேட் பண்ணி இப்படியும் கொண்டு போகலாம். ஸோ எப்படி லிக்விடேஷன் நடக்குதுன்னு தெரியாது. ஸோ இன்னும் எனக்கு ட்ரேட் செட்டப் அமையலைங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபார்மேஷன் ஆகலாம் அப்படின்ற ஒரு க்ளூ கொடுத்துட்டுங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா ஓகே, ப்ரைஸ் எங்கே வரும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி போகணும் தெரிஞ்சிருச்சு, எப்படி வரலாம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டிசிபி சிக்னேச்சர் ஜோனுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ இது வந்து 100% அந்த டேஸ்க்குள்ளே போகும்னு சொல்ல முடியாது. T+3ங்க. ஸோ T+3. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஆயிடுச்சு, அதாவது ட்ரேடிங் டேஸ் 3 டேஸ்க்குள்ளே இந்த லெவலை வந்து ரீச் ஆகுங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக 3 டேஸ் ஆகும்னு கிடையாது. நமக்கு இந்த மாதிரி லிக்விடிட்டி செட்டப்பு, ட்ரேடிங் செட்டப் ஏதாவது கீழே ஃபார்மேஷன் நடந்து உங்களுக்கு பை சைடு மொமெண்டம் நடக்குதுன்னா ஸோ இந்த 3 டேஸ்க்குள்ளே ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகுங்க. ஸோ இதுதான் டிசிபி சிக்னேச்சர் செட்டப்பினுடைய ஒரு ஓவரால் வியூ. ஸோ இது எல்லாமே என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க சொல்கிறேன். ஸோ நான் இந்த செட்டப்பை வந்து ஸோ 1 இயராக பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு 50 ட்ரேடுக்கு மேலே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் வருது. நீங்கள் இப்போ இந்த புதுசாக செட்டப் பார்க்க போகும்போது ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால் என்னுடைய கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சா இல்லையா அப்படின்றத T+3 டேஸ்க்குள்ளே இந்த மொமெண்டம் நடந்துருச்சு அப்படின்னா இதனுடைய நெக்ஸ்ட் கண்டினியூஷன் வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ரிஸ்க் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ட்ரேடிங்ன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஜாப், ஒரு பிஸ்னஸ். அதனால் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க, லாஸை வந்து நம்ம அடிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் லாஸை எப்போ கட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ப்ராஃபிட்டில் கன்வெர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கான ஓன் ஸ்ட்ராட்டஜி, ஓன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அது இல்லை அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.